ஹாய்! இன்னைக்கு எங்களோட குலசாமி கேப்டன் விஜயகாந்த் அப்பா அவங்களுக்கு தான் நான் பொங்கல் செஞ்சு படைக்க போறேன். ஸோ, அதுக்காக நான் நைட்டு 2 மணிக்கே அ அரிசியும் பருப்பும் ஊற வச்சுட்டேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல. அம் இவர பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். இவர பத்தி பேசினாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்லேருந்து தண்ணி வந்துருது. மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஒரு நல்லவர மிஸ் பண்ணிட்டோம் அப்டின்ட்டு. ஸோ இவர பத்தி பேச முடியல. ஆ நான் இப்போ டைரக்ட்டா வீடியோக்குள்ளேயே வந்துர்றேன். ஆ கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். அப்புறம் இஞ்சி வந்து நல்லா தட்டி வச்சிருக்கேன். ஸோ அந்த சாறுலாம் கொஞ்சம் இறங்கணுன்றதுக்காக. அப்புறம் கருவேப்பில. இது எல்லாமே ஒண்ணா போட்டு நல்லா வதக்கி வதக்கி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து பொதுவா ஆக்டர்ஸில் வந்து கேப்டன ரொம்ப பிடிக்கும். ஒரு அரசியல்ல இல்ல, ஆ ஃபிலிம்ல, ஃபைட்ல, சாங்ல எனக்கு ஆக்டர்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது இவரு தான். அதுக்கப்புறம் தான் மத்தவங்கலாம். ஏன்னா வந்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இவர. சின்ன வயசுலேருந்தே கேப்டன் படம்லாம் நல்லா பார்ப்பாங்க. ஸோ அதனால எனக்கு அப்படியே இதுவாயிடுச்சு. அவரு மூவி, சாங்கு. பட் இப்போ அவர் இறந்தது வந்து என்னால நம்பவே முடியல. ஓகே. ஸோ நான் வந்து ஒரு சின்ன கப்பில் 3 கப்பு பச்சரிசி, 1 கப்பு பாசிப்பருப்பு நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்கேற்ற அளவு 2 சொம்பு தண்ணி நான் ஊற்றிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சில பேர் வந்து மிளகு பொங்கலில் மஞ்சள் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மஞ்சள். ஸோ இது வந்து ஒரு கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு சாமிக்கு எப்படி நம்ம படைக்கிறதுக்கு செய்வோமோ அந்த மாதிரி தான் நான் இப்போது இந்த வெண்பொங்கலை செய்கிறேன் எங்களுடைய குலசாமிக்கு. ஸோ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை இதில் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். ஏன்னா பொங்கல் வந்து கொஞ்சம் நல்லா குழஞ்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நாலு விசில் வந்துருச்சு. இப்போது ஓப்பன் பண்ணிடலாம். நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நல்லாவே வந்திருக்கு. பொங்கல் நல்லா வந்திருக்கு. அடி பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்குங்க பொங்கல். ஸோ இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இது 2மே போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா வந்திருக்கு. ஏன்னா கேப்டன் வந்து எல்லாருக்கும் வயிறார சோறு போட்டு தான் சாப்பிட வச்சு அழகு பார்த்தாரு. அதுக்காக என் கையாலேயே செஞ்சு படைக்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. அதனால இன்றைக்கி நான் இதை செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போது கட்ச் ஆஃபீஸ் போய் கேப்டன் முன்னாடி வச்சு எல்லாம் படைச்சிட்டு, பிஸ்கெட்டும் அப்படியே போகிற வழியில் நாங்கள் வாங்கிட்டு போனோம். நிறைய ஜனங்க, அவர் இறந்ததுலேருந்து அவ்வளோ ஜனம் வராங்க.
ஊர்லேருந்து எவ்வளோ எவ்வளோ லாங்கில் இருந்தெல்லாம் அவரை பார்க்கறதுக்கு வராங்க. ஆனால் சத்தியமாக எந்த ஒரு தலைவருக்குமே இந்த மாதிரி நடந்து நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஜனம் வராங்க. நானும் வந்து நியூ இயர் போனேன், பொங்கலுக்கு போனேன், அப்புறம் அவர் படத்திறப்புக்கு நான் போனேன், 30வது நாள் போனேன், இன்றைக்கும் நான் போனேன். நான் பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ ஜனம் வராங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிற்கிறாங்க. அவ்வளோ ஜனம் வந்துகிட்டே இருக்காங்க. அவ்வளோ பேருக்குமே வந்து சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நானும் எல்லாருக்கும் பொங்கல் பிஸ்கெட் கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கேப்டனை பிடிக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இது கேப்டன் சொன்னது தான். ஸோ நானும் அதை பின்பற்றுவேன்.